வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒட்டுரக நெல்லிச்செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். தோட்டத்தில் நடுறதுக்கு ஒட்டுரக நெல்லிச்செடி எப்படி செலக்ட் பண்ணோம்னா, இலைகள் அடர் பச்சை நிறத்துலையும், தண்டுகள் வலுவானதாக நேரானதாக இருக்கணும். நோயற்றதாக ஆரோக்கியமான செடிகள் 9 to 12 மாதம் ஆன நெல்லிச்செடியை செலக்ட் பண்ணணும். நெல்லிச்செடி நடுறதுக்கு முன்னாடி தோட்டத்தில் 1 மீட்டர் நீளத்தில், 1 மீட்டர் அகலத்தில், 1 மீட்டர் ஆழத்தில் குழி பறிக்கணும். குழி பறிச்சோடனே நெல்லிச்செடி வச்சோம்னா அதில் இருக்க ஹீட்னால் செடி வாடி போயிடும். ஒரு சில செடி செத்துரும். அதனால் 3 to 4 வாரத்துக்கு முன்னாடி குழி பறித்து அந்த மண்ணை ஆற விடணும். அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் தொழு உரம் போட்டு அதுக்கு மேலே நெல்லிச்செடியை நடணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 4.5லேருந்து 6 மீட்டர் இடைவெளி விடணும். தேவையான உரங்கள் போட்டு நீர் பாய்ச்சினா 3 to 4 வருஷத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்ததுலேருந்து 6 to 8 மாதத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். இதுவாக மார்ச்லேருந்து மே வரைக்கும் பூக்கள் பூக்கும். நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் நம்ம காய்கள் அறுவடை செய்யலாம். முதிர்ச்சி அடைந்த காய்கள் வெளிர் பச்சையிலேருந்து பழுப்பு மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த காய்களை அறுவடை செய்யணும். 3 to 4 வருஷத்தில் காய்கள் காய்க்க ஆரம்பித்தாலும் நமக்கு 6வது வருஷத்துலேருந்து தான் மகசூல் கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகப்படியான மகசூல் எப்போ கிடைக்கும்னா 10 to 12 வருஷம் ஆன மரம் தான் அதிக மகசூல் தரும். ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு 150லேருந்து 300 கிலோ நெல்லிக்காய் தரும். நல்ல பராமரிப்பு செய்யக்கூடிய தோட்டத்தில் நெல்லி மரம் 60 to 70 வருஷம் வரைக்கும் இருக்கும். நன்றி.